ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60+ ஏஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி போர்ஷன் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% வச்சுக்கணும். ரிமைனிங் டெட் ப்ராடக்ட்ஸில் வச்சுக்கணும். ஸோ இதே ஒரு எங்கேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் 60 to 70% வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ப்ராடக்ட்டில் இருக்கலாம். ஸோ ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12%லேருந்து ஒரு 18% வரைக்கும் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து ஈக்விட்டியில் எதிர்பார்க்கலாம். இப்போ ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ப்ராடக்ட் ஈக்விட்டியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமா நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எஸ்ஐபியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெகுலராக எனக்கு ஒரு சேவிங்ஸ் ப்ளஸ் எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸும் லாங் டேர்மில் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து எஸ்ஐபி வில் பி த குட் ஆப்ஷன். அதில் வந்து மறக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் என்கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் இருக்குது, நான் அதை க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஈக்விட்டிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏஏஎஃப்னு சொல்லுவாங்க, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மில் உங்களோட வெல்த்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்னால உங்களுக்கு வந்து மல்டி க்ரோத் லெவல்ஸில் இது ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். இன்ஃப்ளேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளோட வெல்த் வந்து க்ரோ ஆகும்.